வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5, 6 வந்து ட்ராவல் பண்ணுற இந்த காலகட்டங்களில் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது ஒரு புதன் வியாழக்கிழமைகள் வரை நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் அது 8 பிரயாணிக்கிற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். ஸோ அடுத்த வாரம் தான் மேஜராக வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஓடிக்கிட்டே இருக்க கிரகங்கள் தானே, ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பம் சம்மந்தமான விஷயம், நிதி நிலைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 8 இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் சின்ன பிரயாணங்கள், பக்கத்து வீடு மற்ற விஷயங்களில் ஏதாச்சும் வந்து யாராச்சும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா அப்படியே நம்பிட்டு எமோஷனல் ஆகாமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8 இருக்கும்பொழுது வீடு, சொத்துக்கள், மூத்த சகோதர நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களோட 7 இருக்குங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைகளோட விஷயம்லாம் சிறப்பாகவும் நல்ல ஒரு லெவலில் முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் அந்த காம்பினேஷன் வந்து கோபதாபங்களை சில நேரங்களில் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கினோட சில நேரங்கள் சச்சரவுகளோ ஒரு எமோஷனான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வந்து வக்ரமாக போகும்பொழுது கொஞ்சம் நமக்கு வந்து வேலையில் வந்து ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல், சின்ன அலைச்சல்கள், அதுக்கான இன்கம் வரலையோங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து 9ஆம் அதிபதியும் அவர் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. கண்டிப்பாக அது மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி 9 இருக்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு 12 இருக்கு வந்து பிரயாணங்களாக நல்லா லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி ஃபீல், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலில் வந்து இன்கம் வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். வேலைகள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், அவ்வளோதான். 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7 இருக்கும்போது சிறப்பான வியாபாரம், நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஒரு எமோஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 8 இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்வது தசாபுக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 2ஆம் அதிபதி சூரியன் 7 இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்தா வீடு மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமான பலன்கள், நமக்கு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் சூப்பராக நடக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து 7 வந்து பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறார். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுமே ஏற்றமாக நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்களில் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9, 12 இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பட் ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 7, 8ஆம் அதிபதி 9 இருக்கும்பொழுது கணவன் மனைவியினோட வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்துரும்.
அப்பா சார்ந்த உறவுகளையும் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் தேதி 12 இருக்கும் கொஞ்சம் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மார்ச் மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இப்போ போடுற விதை அப்போது பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னும் போது, புதன் வந்து உங்களுக்கு வந்து 3-12ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறீங்க ஏதாச்சும் பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் படித்து பார்த்து அது தெளிவாக இருக்காங்கிறத யோசித்து கையெழுத்து போகணும். பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரதுக்கான அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து கேது தேசாபதியம், கேது 2லிருந்து சுக்கிரன் 8லிருந்து கொஞ்சம் வார்த்தைகள் ஏதாவது ஏடாவிடமாக பேசிடுவோம், அதனால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் நண்பர்கள் மற்றும் அப்பா சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவதற்கான வாய்ப்புலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதியம், சுக்கிரன் வந்து 4-11ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம், நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுறதோ பிரார்த்தனை பண்ணுறதோ வந்து வழக்கமாக வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவர்ஸ் டே பிப்ரவரி 14னா அதுக்கு முன்னாடி நாள் பிப்ரவரி 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணியிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனைக்கு ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில், சரிங்களா. ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும் போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.